அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு அப்படின்னா, மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன? மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி நம்மளால லைஃப்ல என்னென்ன விஷயத்தலாம் அச்சீவ் பண்ண முடியும், எதெல்லாம் பண்ண முடியாது, அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம மனசுல நினைக்கிறதெல்லாம் எப்படி நடக்குது? அத நிஜமா மாத்துற செயல்முறை என்ன? அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட தொகுப்பு. இன்னும் எளிமையா சொல்லணும்னா, நீங்க எந்த வாழ்க்கைய விரும்புறீங்களோ, அத மனசுலயும், செயல்லயும் உருவாக்கிக் கொள்றது தான் மேனிஃபெஸ்டேஷன். இது வெறும் கனவு காண்பதல்ல. இதுல ஒரு 4 முக்கியமான அம்சங்கள் இருக்கு. முதல் விஷயம் தெளிவான எண்ணம். 2வது உறுதியான நம்பிக்கை. 3வது நேர்மறையான உணர்வு. 4வது தொடர்ந்து செயல்படுதல். ஸோ மேட்டருக்குள்ள போலாம். மேனிஃபெஸ்டேஷன் எப்படி வேலை செய்யுது? மேனிஃபெஸ்டேஷன் வேலை செய்யறதுக்கு நமக்கு முக்கியமா 4 விஷயம் தேவைப்படுது. நம்மளோட தாட்ஸ், அடுத்தது எமோஷன், அடுத்தது பிலீவ் அண்ட் செயல்பாடுகள். ஸோ இதோட கூட்டுத்தொகை தான் நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன். நம்ம தொடர்ந்து ஒரு விஷயத்தை நினைக்கும்போது, மனம் அதற்கான வாய்ப்புகள தேட ஆரம்பிக்கும். உதாரணமா, நீங்க ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. தீவிரமா ஆசைப்படுறீங்க. ஸோ அப்போ வந்து அந்த கார ரோட்ல எல்லா சைட்லயும் நீங்க பார்க்கலாம். உங்க மொபைல் ஃபோன்ல ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கார் வந்து நிக்கலாம். இல்ல அம் அந்த கார் பத்தின விஷயங்கள் உங்க காதுகளுக்கு கேட்குற மாரி நெறைய பேர் பேசிக்கலாம். ஸோ இது மாயம்லாம் கிடையாது. உங்க மூளை அந்த விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ இதுதான் சயின்டிஃபிக்கா என்ன சொல்லுவாங்கன்னா, ரெட்டிகுலர் ஆக்டிவிட்டி சிஸ்டம் சொல்லுவாங்க. மூளையில இருக்கிற ஒரு ஃபில்டரிங் சிஸ்டம்னு சொல்லலாம் இத. நீங்க எத முக்கியம்னு நம்புறீங்களோ, அத மூளை அதிகமா கவனிக்க ஆரம்பிக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, வேலை தேடுறது, பிஸ்னஸ் பண்ணும்போது கிளையண்ட்ஸ தேடுறது, லவ் பண்றவங்க பொண்ணுங்கள தேடுறது, ஸோ இந்த மாரி குடிக்கிறவங்க போதைய தேடுறது, இது மாரி எதெல்லாம் நீங்க உங்க மனசு, உங்க மூளை நம்ப ஆரம்பிக்குதோ, ஃபோக்கஸ் பண்ணுதோ, அதெல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது ரெட் காப் தியரின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செல்ஃப் பிலீவ் இருக்கணும். செல்ஃப் பிலீவ் கான்ஃபிடென்ட் அதிகமாகும். இது செல்ஃப் பிலீவ் இருக்கும்போது கான்ஃபிடென்ட் அதிகமாகும். ஃபியர் குறையும். அதாவது பயம் உங்களுக்கு சுத்தமா குறையும். ஆக்ஷன் அதிகமாகும். ஆக்ஷன் அதிகமாகும்போது மட்டும் தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் கண்டிப்பா வேலை செய்யும். அ முக்கியமான உண்மைய நான் உங்ககிட்ட சொல்லணும். மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது வீட்ல உட்காந்துக்கிட்டு நெனச்சா மட்டும் நடக்கிறது கிடையாது. நினைப்பதோட சேர்ந்து திட்டமிடுதல் இருக்கணும். அதுக்காக உழைக்கணும். அதுக்காக கன்சிஸ்டன்ட்டா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ளஸ் டிசிப்ளின் இருக்கணும். இப்படிலாம் இருந்தா மட்டும் தான் இந்த மாரி மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு வேலை செய்யும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த மேனிஃபெஸ்டேஷன் எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தெளிவான கோல் இருக்கணும். ஆ இப்போ நான் பணக்காரன் ஆகணுங்கிறது ஒரு எண்ணமா இருந்தாலும், இந்த 2026க்குள்ள நான் 2,00,00,000க்கு அதிபதி ஆகணும் அப்படிங்கிற அ கோல் கிளியரா இருக்கணும். ஸோ ரூ. 2,00,00,000 சம்பாரிச்சா மட்டும் தான் நான் சந்தோஷமா இருப்பேன். 2,00,00,000 எனக்கு கிடைச்சிருச்சு. 2,00,00,000 வச்சு நான் இந்த மாரியான லைஃப் ஸ்டைல்லலாம் வாழ்றேன். ஸோ இதெல்லாம் நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணுவேன். ஸோ நான் ஒரு வீடு இது மாரி வாங்குவேன். இந்த மாரி கார் வாங்குவேன். இந்த மாரி ஸ்கூல்ல என்னோட பையன படிக்க வைப்பேன். என்னோட பொண்ண படிக்க வைப்பேன். அப்படிங்கிற கோல வந்து நீங்க செட் பண்ணணும். அதுக்கான இமேஜின் பண்ணணும். விசுவலைஸ் பண்ணணும். ஃபீல் பண்ணணும். ஸோ இந்த மாரி விஷயம்லாம் நடக்கும்போது மட்டும் தான் உங்களுக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன் 100% வேலை செய்யும். ஸோ விசுவலைசேஷன்னா என்ன? விசுவலைசேஷன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷமாவது அ நீங்க அத அச்சீவ் பண்ணிட்டதா நம்பணும். ஸோ 2,00,00,000 என்னோட டார்கெட்ல இருக்கு. ஸோ நான் 2,00,00,000 கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நீங்க அச்சீவ் பண்ண மாரி நெனைக்கணும். அந்த வாழ்க்கைய வாழ்ற மாரி ஃபீல் பண்ணணும். அண்ட் அத இமேஜின் பண்ணணும். உணர்ந்து இமேஜின் பண்ணணும். ஸோ கார்ல போற மாரி, புது வீடு வாங்குன மாதிரி, ஒரு புது லவ்வருக்கு கிடைச்ச மாதிரி, புது வேலை கிடைச்ச மாரி, புது ஆப்பர்ச்சுனிட்டி பிஸ்னஸ்ல கிடைச்ச மாதிரிலாம் நீங்க ஃபீல் பண்ணும்போது மட்டும் தான் இது பாசிபிளா மாறுது. ஸோ ஸ்டெப் 3 வந்து அஃபர்மேஷன். அஃபர்மேஷன்னா எல்லாருக்கும் தெரியும். அ தினமும் பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்ஸ வந்து நம்ம சொல்லிக்கிறது. நான் வெற்றிக்காக உருவாக்கப்பட்டவன். நான் வெற்றி பெறுவேன். எனக்கு நல்ல வாய்ப்புகள் வருகிறது. நான் தினமும் முன்னேறுகிறேன். நல்லதே நடக்கும்.
என்னோட நம்பிக்கை வந்து உண்மையாக மாறும். சீக்கிரம் வெற்றி பெறுவேன். இந்த மாதிரியான அஃபர்மேஷன்ஸ் நீங்க சொல்ல சொல்ல உங்களோட வாய்ஸ்ல கூட நீங்க ரெக்கார்ட் பண்ணி டெய்லி கேட்கலாம். இல்ல நீங்க எழுதலாம். இந்த மாரி அஃபர்மேஷன்ஸ் நீங்க செய்ய செய்ய இதோட பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மேனிஃபெஸ்டேஷன் பவர். அடுத்தது எமோஷன். எமோஷன் இஸ் அ கீ ஆஃப் யூனிவர்ஸ். அ உங்க உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், இல்ல தெரியாம கூட இருக்கலாம். நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்மளோட மூளை இருக்குது இல்லையா? நம்ம மூளை வந்து ரிசீவிங் சென்டர். நம்மளோட ஹார்ட் வந்து டிரான்ஸ்மிட் சென்டர். ஸோ எதெல்லாம் நீங்க எமோஷனலா திங்க் பண்றீங்களோ, அப்போ வந்து இந்த யுனிவர்ஸ் கூட நீங்க பேசுறீங்கன்னு அர்த்தம். நீங்க பேசுற பாஷையோ, நீங்க நினைக்கிறது எல்லாமே யுனிவர்ஸ்க்கு புரியாது. எத நீங்க ஃபீல் பண்றீங்களோ, எமோஷனலா எத நீங்க உணர்வா நீங்க வெளிப்படுத்துறீங்களோ, அதுதான் யுனிவர்சல் லாங்குவேஜ். யுனிவர்ஸ்க்கு வந்து இந்த உணர்வு மொழி மட்டும் தான் தெரியும். அதனால தான் மரம், செடி, கொடி, அ பறவைகள், விலங்குகள் எல்லாமே எமோஷன் மூலியமா தான் இந்த யுனிவர்ஸ் கூட கம்யூனிகேஷன்ல இருக்குது. மனுஷன் அ பேச தெரிஞ்சிருக்கிறான், பழக தெரிஞ்சு எழுத தெரிஞ்சிருக்கான். நெறைய விஷயங்கள் தெரிஞ்சதுனால யுனிவர்ஸ் கூட அவனோட கம்யூனிகேஷன் ரொம்ப பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஸோ இந்த எம் மறுபடியும் ரீகனெக்ட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, எமோஷனலா நீங்க மாறணும். எந்த விஷயத்தெல்லாம் எமோஷனலா திங்க் பண்றீங்களோ, அந்த விஷயம் உங்களுக்கு சீக்கிரமா கிடைக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அ அதான் எக்ஸாம்பிள் நீங்க ஹேப்பியா இருக்கும்போது ஒரு விஷயத்த நெனச்சீங்கன்னா சீக்கிரமா கிடைக்கும். கோபமா இருக்கும்போது ஒரு விஷயத்த நெனச்சீங்கன்னா கூட சீக்கிரம் கிடைக்கும். ஸோ அதனால தான் எத நெனைக்கிறீங்களோ அதுவே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? ஸோ ஹேப்பியா இருக்கும்போது நெறைய விஷயத்த நெனச்சுக்கங்க. உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் சீக்கிரமா நடக்கணும் அப்டின்னா, நீங்க நல்லா ஹேப்பியா மைண்ட் ஃப்ரீயா இருக்கும்போது அத நெனச்சிட்டீங்க அப்டின்னா கண்டிப்பா நடக்கும். அ இத நீங்க இன்னொரு விதமா கூட யூஸ் பண்ணலாம். பயங்கர கோவத்துல இருக்கிறீங்க. அப்ப கூட நீங்க அத யூஸ் பண்ணலாம். அழுகை வருது. அப்ப கூட நீங்க அத யூஸ் பண்ணலாம். நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்டின்னா, நெறையா டைம் கோவமா இருக்கும்போது நெகட்டிவான திங்கிங்கே நெனைக்கிறோம். கோபமா இருக்கும்போதும், சோகமா இருக்கும்போதும் நம்ம நெகட்டிவான திங்கிங் எடுக்கும்போது, கோபம், சோகம் இது 2மே 100% எமோஷன். சிரிக்கிறது கூட நம்ம வந்து 100% இருப்போமான்னு தெரியாது. மகிழ்ச்சியா இருக்கிறது கூட நம்ம வந்து ஒரு 50, 60% தான் அது ஃபுல்ஃபில்லா இருப்போம். ஆனா, கோபம் வந்து உண்மையா 100% இருப்போம். சோகமும் 100% இருப்போம். அது மனுஷனுக்கே உண்டான பழக்கம். ஸோ, இந்த எமோஷன் மூலியமா நீங்க எத வேணாலும் ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஸோ, நீங்க சோகமா தான் இருக்கணும்னு தேவையில்ல. ஹேப்பியா இருக்கும்போதே, ரியலா ஹேப்பியா இருக்கும்போது நீங்க நினைக்கிறதெல்லாம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு குடுக்கறதுக்கு தயாரா இருக்குது. ஸோ, நன்றி உணர்வோடு இருக்கணும் 2வது. எ இது சின்ன விஷயம், சின்ன பொருள் கிடைச்சா கூட நீங்க இந்த யுனிவர்ஸ்க்கு வந்து நன்றி உணர்வோடு இருக்கும்போது, அது திரும்ப திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு வருது. எக்ஸைட்மென்ட். இன்னைக்கு லைஃப்ல பார்த்தீங்கன்னா, எக்ஸைட்மென்ட்டுங்கிறதே எல்லாருக்குமே கம்மியாயிடுச்சு. அ சின்ன நான்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது, சின்ன சின்ன சாக்லேட் கிடைச்சா கூட எக்ஸைட் ஆவேன். அந்த மாரி விஷயம்லாம் கிடைக்க கிடைக்க சின்ன சின்ன சந்தோஷங்கள்ல தான் எக்ஸைட்மெண்ட்டே இருக்குது. பெருசா எதுவும் கிடைச்சா தான் நான் சந்தோஷமா இருப்பேன், அப்படின்லாம் இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. ஸோ எக்ஸைட்மெண்ட் வந்து இருக்கணும். அ எமோஷன்ஸ் இருக்கணும் அண்ட் கிராட்டிட்யூட் இருக்கணும். இதெல்லாம் இருக்கும்போது தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு கிளியரா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆக்ஷன் 5 அ அதாவது 5வது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தா ஆக்ஷன். இது ரொம்ப முக்கியம். வெறுமனவே மனசுல கோட்டை கட்டி இருக்க முடியாது. ஸோ மனசுல ஒரு விஷயத்த நெனச்சா, அத நம்ம செயல்படுத்தணும். எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. அப்படியே கனவு கண்டுட்டே உட்காந்துருந்தீங்கன்னா, கண்டிப்பா கார் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. அந்த கார வந்து நீங்க ஷோரூம்ல போய் பார்க்கணும். அதோட விலையெல்லாம் விசாரிக்கணும். அதுக்கான திட்டமிடுதல் இருக்கணும். அ அந்த கார்ல எந்த கார் வேணுங்கிற கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கணும். கோல் கரெக்ட்டா செட் பண்ணணும். அதெல்லாம் பண்ணும்போது தான், இந்த ஆக்ஷன் வந்து நடக்கும்போது தான் மேனிஃபெஸ்டேஷன் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ, அ இதில காமனா மக்கள் பண்ற மிஸ்டேக்ஸ் என்ன இருக்கும் அப்டின்னா, நெறைய பேருக்கு வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் மேலலாம் ஒரு பிலீவ் சிஸ்டம் இருக்காது. அ நெகட்டிவா திங்க் பண்ணுவாங்க. இதெல்லாம் எப்படி நடக்கும்? அ நம்ம வந்து உழைச்சா தான் அது நடக்கும். ஸோ நம்ம வேலை பார்த்தா தான் நடக்கும். வேலை பார்த்தா நடக்கிறது வேற. பட் நம்ம ஒரு கோல் செட் பண்ணி, அத நம்ம மனசுக்குள்ளேயே பிளான் பண்ணி, கற்பனை பண்ணி, விஷுவலைஸ் பண்ணி, ஃபீல் பண்ணதுக்கப்புறம் நடக்கிறது தான்
கரெக்ட்டா உங்க வாழ்க்கையில நடக்கும். அதில வந்து என்னால முடியாது, எனக்கு இதெல்லாம் நடக்காது, என் விதியே இப்படிதான், என் ஜாதகமே இப்படிதான், அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது, இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. 2வது மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட்டா நெறைய பேர் ரிசல்ட் எதிர்பார்ப்பாங்க. நான் நெனச்சேன், இப்போ கிடைக்கல அப்படின்பாங்க. மேனிஃபெஸ்டேஷன்ங்கிறது ஒரு விதை மாதிரி. அந்த விதைய நீங்க விதைச்ச உடனே மரமா அது வந்துராது. விதைக்கு சூ சூழ்நிலை செட் ஆகணும். நீர் வேணும், ந ந சூரிய ஒளி வேணும். இதெல்லாம் கிடைக்கும்போது, ஒண்ணு ஒண்ணா கிடைக்கும்போது, அது ஆட்டோமேட்டிக்கா அந்த விதை வந்து மரமா மாறப்போகுது. ஆக்ஷன் இல்லாம வெயிட் பண்ணுவாங்க சில பேரு. அது 3 மிஸ்டேக். அ யுனிவர்ஸ் வந்து கதவ தட்டாது யாருக்குமே. நீங்க தான் ஆக்ஷன் பண்ணி அத கொண்டு போணும். ஸோ கற்பனை இமேஜின் பண்ணணும், விஷுவலைஸ் பண்ணணும், ஃபீல் பண்ணணும், அதுக்கான ஆக்ஷனும் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது மேனிஃபெஸ்டேஷன் கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இது மேனிஃபெஸ்டேஷனுக்கு உதவுற மாதிரியான ஹேபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிடேஷன்னு நெறைய பேருக்கு தெரியும். ஆனா மெடிடேஷன் நெறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, ரியல் மெடிடேஷன் என்னன்னு அவங்களுக்கு உண்மையா தெரியாது. அ ஏதோ ஒரு ஜபம் பண்றது, இல்ல ஒரு மியூசிக் கேட்கறது, இல்ல ஏதோ கலர பத்தி நெனச்சுக்கிறது அப்படிங்கிறது மட்டும் தான் மெடிடேஷன் நெனச்சிட்டு இருக்காங்க. பட் மெடிடேஷன்ங்கிறது இந்த ஸ்டேட் ஆஃப் ஆல்ஃபா வேவ் அண்ட் தீட்டா வேவ். ஆல்ஃபா வேவ்லயும், தீட்டா வேவ்லயும் நீங்க ஒரு விஷயத்த நினைக்கும்போது தான், அது உங்க ஆழ் மனசுல போய் ஒரு பெரிய பெரிய பகுதிய ஆக்குபை பண்ணும். ஸோ மெடிடேஷன் உங்களுக்கு தெரியலன்னா, அதுக்கான அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா வேணும் அப்படின்னா, தூங்குறதுக்கு முன்னாடி, தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் உங்களோட மனசு ரொம்ப அமைதியா இருக்கும். ஆழ் மனசு அப்போ ஓப்பன்ல இருக்கும். அந்த மாரி டைம்ல நீங்க டெய்லி அத நீங்க இமேஜின் பண்ணும்போது, விஷுவலைஸ் பண்ணும்போது, இது சீக்கிரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கிராட்டிட்யூட் ஜர்னல் இருக்கணும் உங்களுக்குள்ள. நன்றி உணர்வு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். சின்ன சின்ன விஷயத்துக்கும், பெரிய விஷயத்துக்கும். அ ஏதோ ஒரு கடவுள் மேலயோ, இல்ல குருநாதர் மேலயோ, இல்ல உங்களுக்கு புடிச்சவங்க மேலயோ கிராட்டிட்யூட் காமிச்சிட்டே இருங்க. புடிச்சவங்க, பிடிக்காதவங்க, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்கலாம் இல்ல. எல்லார் மேலயும் நீங்க கிராட்டிட்யூட் காமிக்கலாம். பாசிட்டிவான என்விரான்மென்ட்ல இருங்க. அ நீங்க சீக்கிரம் இந்த விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா, அ ஒரு மாதிரி இரிட்டேட்டடான இடத்துல இருந்தீங்கன்னா, கண்டிப்பா கிடைக்காது. நெகட்டிவான ஆட்கள் உங்க கூட இருந்தாங்கன்னா கிடைக்க மாட்டாங்க. நல்ல நண்பர்கள் வேணும். ஹெல்த்தி ரொட்டீன்ஸ் வேணும் உங்களுக்கு. எப்பவுமே டெய்லி வாக்கிங், ஜாக்கிங், ஜிம் போறது, டான்ஸ், நம்மள பத்தின ஹெல்தியான விஷயங்கள வந்து நம்ம உடம்பு நல்லா இருந்தா தான் மனசு நல்லாயிருக்கும். உடம்புக்கும், மனசுக்கும் நெறைய விஷயம் சம்மந்தம் இருக்கு. ஸோ உடம்பு ஃபிட்டா வச்சுக்கும்போது, மனசு ரொம்ப ஃபிட்டா இருக்கும். ஸோ மனசுல நெனைக்கிறது யுனிவர்ஸ்க்கு போகும். ஸோ ஃபோக்கஸ்டு ஆன் கோல்ஸ் இருக்கணும் எப்பவுமே. அ கோல்ஸ் மேல எப்பவும் ஃபோக்கஸ் இருக்கணும். ஒரு நாள் நெனச்சுட்டு, ஒரு நாள் இன்னொன்னு நெனைக்கக்கூடாது. 2 கோடினா 2 கோடி எப்பவுமே இருக்கும்போது தான் உங்களுக்கு இந்த மாரி மேனிஃபெஸ்டேஷன் வேலை செய்யும். ஃபைனலா மேனிஃபெஸ்டேஷன்ங்கிறது ஒரு மந்திரம் கிடையாது. அது உங்க மனத ஒரே திசையில அலைன் செய்ற ஒரு கீ அப்படின்னு சொல்லலாம். அதற்கான செயல்பாடுகளை தொடர்ந்து செய்வது, நீங்கள் நம்புவது உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும். நீங்க எத நம்புறீங்களோ, அது உங்க வாழ்க்கைய மாற்ற ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் இந்த மேனிஃபெஸ்டேஷனோட அம் மொத்த விவரங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இருந்தா லைக் அண்ட் ஷேர் செய்யுங்க. உங்க கனவு என்ன என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாரி மோட்டிவேஷன், மைண்ட் செட், சக்சஸ் வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.